வணக்கம். எல்லா அம்மாக்களுமே தன்னோட மகள் திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா ஒரு சில அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, தன் மகள் வாழப்போற இடத்துல ரொம்ப சந்தோஷமாவும், கௌரவமான ஒரு வாழ்க்கையும் வாழணும் அப்படின்னு எல்லா பெற்றோருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த விதத்துல மட்டும்தான் ஒரு சில அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஆனா நிறைய புகுந்த வீட்டுல அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ரொம்பவே தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஸோ என்னோட மருமக அம்மா பேச்சை கேட்டுட்டு தான் என்கிட்ட சண்டை போடுறா அப்படின்ற மாதிரியும், ஒரு சில கணவன்கள் பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு தான் என்கிட்ட வாக்குவாதம் பண்றா அப்படின்னும் நினைச்சுக்கிறீங்க. அது முற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான எண்ணம். அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிற ஒரு மாமியாரோ அல்லது கணவனோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதலா தன் மகள் புகுந்த வீட்டிற்கு செல்லும்போது ஃபர்ஸ்ட் கொடுக்குற அட்வைஸ் அம்மா என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, பூமி எந்த அளவுக்கு பொறுமையா இருக்குதோ அதே மாதிரி பொறுமையோட நீ புகுந்த வீட்டுல நடந்துக்கணுமா அப்படின்ற அட்வைஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுல நிறைய நீ கோவப்படுவ. ஸோ அதே கோவத்தை இங்கே விட்டுட்டு போயிரு. அங்க எக்காரணத்தை கொண்டும் காட்டிக்காத யார்கிட்டையும். அப்படி காட்டினேன்னா அங்க உனக்கு நல்ல பேரு கிடைக்காது அப்படின்றத சொல்லி அனுப்புவாங்க. அடுத்த விஷயம், அங்க உள்ளவங்களுக்கு பெரியவங்களுக்கு கண்டிப்பா மரியாதை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்டுல பார்த்தீங்கன்னா, நம்மளோட தாத்தா பாட்டி மாமான்னு இருந்தா கூட நம்ம ஒரு ஜாலியா கூட ஒரு சில வீட்டுல கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாவே இருக்கும். ஆனா நீ புகுந்த வீடுன்னு போகும்போது அங்க எல்லா உறவுகளுக்குமே கண்டிப்பா நீ மரியாதையை கொடுத்தாதான் அந்த உறவுகள் உன்னை மதிப்பாங்க, மனப்பூர்வமா ஏத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக அதையுமே சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து, அதிகமா பேசாம அமைதியா நடந்துக்கோன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற அமைதி மொத்தத்துல பேசாமலே மௌனமா இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ எந்தெந்த இடத்துல நீ பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் பேசிட்டு மற்ற இடத்துல நீ மௌனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாரையுமே பார்த்து நடந்துக்கோ அப்படி சொல்லுவாங்க. அங்க பார்த்து நடந்துக்கோன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா எதை மீன் பண்ணினா, அவங்களோட கேரக்டர் அங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கேரக்டர் வாய்ஸ் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து அனுசரிச்சு நடந்துக்கோ அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது. அதை விட அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அக்கறையா பார்த்துக்கோ, அவங்க மேல கேரிங்கா நடந்துக்கோ அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது. அடுத்து, நீ போற இடத்துல கண்டிப்பா எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். அப்படின்றப்போ நீ எல்லாத்தையுமே நீ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்கள மாத்திக்கோ அப்படின்னு மாத்திக்க வை அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்க 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேரும் ஒன்ன புரிஞ்சுட்டு உனக்காக மாற முடியாது. அப்படி நீ நினைக்கிறதும் தப்பு. அதுக்காக நீ ஒருத்தி மாறுறது கஷ்டம் கிடையாது. நீ ஒரு பொண்ணு, உன்னால மாத்தி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியும். அந்த மாதிரி அவங்களோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நீ மாத்தி உன்னை நீ அந்த இடத்துல மாத்திக்கிட்டு வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, பிடிவாதம் பிடிக்காதன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்துலயுமே எல்லாரும் என் பேச்சை கேட்கணும், இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நீ பிடிவாதமா இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த வீட்டுல நீ நடந்திருப்ப. இனிமேல் அதுதான் உனக்கு வீடு. இந்நாள் வரைக்கும் இது உன்னோட வீடா இருந்துச்சு. இனிமேல் இந்த வீட்டுல உனக்கு ஒரு விருந்தாளி மாதிரி நீ வரலாமே போலாமே தவிர மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் உனக்கு புகுந்த வீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்பவுமே யாருக்காகவுமே விட்டு கொடுக்காத. அந்த இடத்துல உட்காந்து நீ பிடிவாதம் பிடிக்காத. இங்க நீ பிடிவாதம் பிடிச்சனா நாங்க விட்டு கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி நீ அங்க உனக்கு அவங்க விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து, அங்க யார் வந்தாலும் சிரிச்ச முகத்தோட வரவேறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம வீட்டுக்கு கணவன்களோட கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சிங்க கண்டிப்பா வருவாங்க போவாங்க. ஸோ அவங்க கிட்ட எப்பவுமே நம்ம சிரிச்ச முகத்தோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட ரிலேஷன் ஒவ்வொருத்தருமே நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க மனசை எப்பவுமே நோகடிக்க கூடாது அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். எல்லா அம்மாக்களுமே தன்னோட மகள் திருமணம்